சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கட்டுக்கட்டாக பணம், உதயநிதியின் கார் பறக்கும் படையினரிடம் சிக்கியது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு வாரங்கள் மட்டுமே உள்ளன. இதனால் அனைத்து இடங்களிலும் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இதுவரை பல ஆயிரம் கோடிகளை கைப்பற்றியுள்ள பறக்கும் படையினர் இது அனைத்தும் ஆளும் கட்சியிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டன என சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். மேலும் திமுக இம்முறை எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும், மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் அரியணை ஏற வேண்டும் என தற்போது பணத்தை வாரி இறைத்தால் மட்டுமே வெற்றி என்கின்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம், திமுக இதுவரை ஊழல், கொள்ளை மற்றும் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றாதது போன்ற விஷயங்களிலால் மக்கள் திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கிறார்கள். மக்களின் மனநிலை என்னவென்றால், திமுகவுக்கு வாக்குகளை செலுத்த வேண்டாம், ஆட்சியில் மாற்றம் வேண்டும், திமுக வந்த பிறகுதான் இவ்வாறு நாடே சீர்கெட்டு இருக்கிறது, அதனால் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் அமைச்சர்கள் தொகுதி வாரியாக வாக்குகளை சேகரிக்க வந்தால் அவர்களை விரட்டி அடிப்போம் என்கின்ற மனநிலையில்தான் திமுகவின் தொண்டர்களும் திமுகவை எதிர்ப்பாளர்களும் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில்தான் தற்போது தேர்தல் ஆணையம் விதித்துள்ள விதிகளை மீறினால் கண்டிப்பாக அவர்களுக்கு குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் 40,000க்கு மேல் தனி மனிதர் ஒரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டம் பணங்களை, அதாவது பரிசு பொருட்களையோ பணத்தையோ எடுத்து செல்லக்கூடாது. உரிய ஆவணம் செலுத்திய பின்பே அது திருப்பி தரப்படும். இந்த சூழலில்தான் முதலமைச்சர் அவர்களின் மகனாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் காரில் பல ஆயிரம் கோடி பணங்கள் மூட்டை மூட்டையாக இருப்பதாகவும் அதை அவர் எடுத்து செல்வதாகவும் பறக்கும் படையினருக்கு ரகசிய மெசேஜ் ஒன்று வந்தது. இதன் பேரில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கார் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. ஆனால் வரும் வழியிலேயே அவர்கள் பணத்தை பதுக்கியதாகவும் இதனால் உதயநிதியின் காரில் எதுவும் சிக்கவில்லை என்கின்ற தகவல்கள் வெளியானது. ஆனால் ஒருவேளை சிக்கியிருந்தால் உதயநிதியின் கதையே முடிந்திருக்கும். அவர் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் இருக்க முடியாது, துணை முதல்வரும் மற்றும் முதல்வரும் ஆகியிருக்க முடியாது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியிடம் மேலும் உஷாராக இருக்க வேண்டும், ஆனால் மக்களுக்கு பணத்தையும் கொண்டு செல்ல வேண்டும், இதனால் அடையாளம் தெரியாத நபர்களை வைத்துதான் நாம் பணத்தை பட்டுவாடா செய்ய முடியும் என ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறாராம். இதன் பேரில் உதயநிதி ஸ்டாலின் இனி எந்த பணத்தையும் காரில் எடுத்து செல்வதாக இல்லை என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.